வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு பர்ஸு போடுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் பிங்க் கலரில் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ஒயர் கட் பண்ணலாம். 5 ஸ்கேல் அளவில் 18 ஒயர் 1 2 3 4 5 5 ஸ்கேல் அளவில் 18 ஒயர் எடுத்துக்கலாம். நான் ஒயர்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரில் 2 ஸ்கேல் அளவுக்கு சைடில் அளந்து விட்டுடலாம். 2 ஸ்கேல் அளவு அளந்து விட்டுட்டு இப்போ வெட்டி வச்சுருக்கிற ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்பயுமே வெட்டி வச்சுருக்க ஒயரை 2ஆக மடிப்போம் சென்டராக. இதுக்கு 2 ஸ்கேல் அளவு ஒரு பக்கமும் 3 ஸ்கேல் அளவு ஒரு பக்கமும் விட போகிறோம். இப்போ 2 ஸ்கேல் அளவு அளந்துட்டேன், அங்கே மடிச்சிக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயரில் 2 ஸ்கேல் அளவு சைடில் விட்டுட்டு நம்ம மடிச்சிருக்கோம். அதுலேருந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ நமக்கு 2 ஸ்கேல் அளவு ஒரு பக்கமும் 3 ஸ்கேல் அளவு ஒரு பக்கமும் ஒயர் இருக்கும். இதே மாதிரி 2 ஸ்கேல் அளவு இருக்கிற பக்கமே 2 ஸ்கேல் அளவும் 3 ஸ்கேல் அளவு விட்ட அளவு ஒரு பக்கமும் வர மாதிரி நம்ம இந்த 18 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது மேலேருந்து அளந்துக்கலாம். அளந்துட்டு அதில் மடிச்சிட்டு அடுத்த நாட் போடலாம். பாருங்கள், இப்போ மேலே அப் அண்ட் டவுன் வரல. அதே மாதிரி நமக்கு கீழேயும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 18 ஒயரையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 18 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஆரம்பிக்கும் போது விட்ட 2 ஸ்கேல் அளவு ஒயரை விட்டு வெட்டிடலாம். இப்போ இதுக்கு பேஸ்க்கு நான் 2 லைன் போட போகிறேன். அதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயர் ஏற்கனவே விட்ட அளவே சைடில் எவ்வளோ விட்டோமோ அதே அளவு அளந்து விட்டுட்டு நம்ம அடுத்த லைன் போடலாம். இதுக்கு பேஸ் 2 லைன் தான். இந்த 18 நாட்டுக்கும் 2 லைன் போட்டு அதுக்கப்புறம் மேலே வளர்க்கணும். பர்ஸுக்கு ரொம்ப அகலம் போட்டால் நல்லா இருக்காது, கையில் வைக்க முடியாது. நம்ம இது பர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு அதான் கேட்டிருக்காங்க, இது மாதிரி 5 பர்ஸு கேட்டிருக்காங்க. ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே விற்கிறோம். ஒயரு, பீட்ஸு, எல்லா விதமான பீட்ஸு, கூடைக்கு வைக்கிற ஆடியில் பார்க்குற புஷ்ஷு, பூஜை கூட கம்பி,
எல்லாமே விற்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே நம்பருக்கு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவோம். நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை சொல்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க. நான் இருக்கிறது சென்னைங்க, சென்னை பூந்தமல்லி. இப்போது நான் 2வது லைன் முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயரை அதே அளவுக்கு கட் பண்ணி வெட்டிட்டேன். இதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம 12 லைன் போட போகிறோம். இப்போ நார்மலாக இது எங்கேருந்துனாலும் ஆரம்பிக்கலாம். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட போகிறோம். நம்ம எப்பயும் ரன்னிங் ஒயர் வச்சு கூட போடுற மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இந்த கார்னர் வந்துடும். கார்னர் திருப்ப போகிறோம். இந்த 2 நாட்டம் போட்டுட்டு அடுத்த கார்னர் திருப்புறோம். கார்னர் திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 2 நாட் தான் நம்மளுக்கு வந்து கூடையோட வித்து. இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி 13 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். நான் இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒரு பக்கம் அந்த சின்னதாக ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, 2 ஸ்கேல் அளவு, அந்த பக்கம் உள்ள மடக்கி சொருகிடலாம். சொருகிறது எப்படின்னா, ஒயர் எடுத்து நம்ம எப்பயுமே கூடைக்கு சொருகிற மாதிரி 3வது முடிச்சுலேருந்து சொருகலாம். 3வது நாட்டில் சொருகிடலாம் ஒயரை. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு ஒயர் இருக்கோ சொருக முடியுதோ சொருகிடலாம். ஒரு 6-7 நாட்டு சொருகலாம். முடிஞ்சதுன்னா ஃபுல்லாக கூட இருக்கிற ஒயரை கடைசி வரைக்கும் சொருகி முடிச்சிடலாம். இதே மாதிரி சொருகி முடிச்சிடலாம். நமக்கு இந்த அளவுக்கு லென்த்து கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ லென்த்துன்ட்டு. 4.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கு மேலே ஃப்ளிப் போட போகிறோம், மூடி போட போகிறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம்.
ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற 18 ஒயருக்கு நம்ம நாட் போட போகிறோம். ஒரு பக்கம் தான் போட போகிறோம். இது இருக்கிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு போடலாம். இப்போ 18 ஒயருக்கும் நம்ம ஒரு நாட் போட்டுருக்கோம். இது இந்த மூடியோட ஃபர்ஸ்ட் லைன் போடுறோம் நம்ம. நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கூட எது போட்டாலும் இல்லை, இது இப்போ நம்ம போடுறோம், நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால் நாட் நல்லா டைட்டாக போடுங்க. அதனால் இவ்வளோ டைட்டாக போட்டுருக்கோன்ட்டு கிளாஸ் ஒயர் தான் போட்டோம்னா வளன்னு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நமக்கு போடும்போதே தெரியும். ஒரு பொருளை பார்க்கும்போதே இது எப்படி இருக்குது, எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் ரோ போட்டு முடிச்சிட்டேன். சொருகிறதுக்கு ரன்னிங் ஒயரை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்த ரோ போடலாம். இதே மாதிரி 5 ரோ போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 1 2 3 4 5 லைன் போட்டுவிட்டேன். நமக்கு தேவைன்னா இந்த மூடி வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்போ எப்படி போட்டிருக்கோமோ 5 லைன், அதே மாதிரி கூட 5 லைன் போட்டோம் ஒரே ஈவனாக ஃபோல்ட் ஆகும். இல்லை நமக்கு அந்த பி ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டு அடுத்த போடும்போது 5 லைன் சரிசமமாக போட்டிருக்கோம். 18 ஒயரும் 6வது லைன் வந்து 16 ஒயர் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு அந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுடலாம். அதுக்கு அடுத்த லைன் போகும்போது 16, அதுக்கு அடுத்த லைன் போடும்போது 12, அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி நம்மளுக்கு ஒரு 5 போகலாம். இப்போ நமக்கு இந்த பர்ஸு கேட்டவங்க அந்த மாதிரி கிராஸில் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அந்த மெத்தட் போடுறோம். இப்போ ரன்னிங் கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட்டை விட்டு 2வது நாட்டில் ஆரம்பிக்கலாம். நார்மலாக இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுட்டு போட போகிறோம். அதே மாதிரி ஒரு 5 லைன் போட்டுட்டு பாருங்க. ஏற்கனவே
ஃபுல்லாக 18 ஒயருக்கும் 5 லைன் போட்டோம். அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு விட்டுட்டு நான் 4 ரோ போட்டிருக்கேன். 1 2 3 4 ரோ போட்டிருக்கேன். இப்போ ஒயரை மீதி இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ளிப்புக்கு வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம போட்ட நாட்டிலேருந்து அடுத்த நாட்டு 2வது நாட்டிலையும் இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக 3வது நாட்டில் தான் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் 2வது நாட்டிலே பண்ணிக்கலாம். இது உள்ள ஒரு இப்போ மூடி எத்தனை லைன் போட்டோமோ அது வரைக்கும் சொருகிக்கலாம். அதுக்கு கீழே சொருக வேணாம். மீதி இருக்கிற ஒயரை வெட்டி விட்டுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோல்டு ஆகாது, அப்படியே நிற்கும். அதனால் மூடிக்கு எத்தனை 5 ப்ளஸ் இது ஒரு 4 9 லைன் மட்டும் சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை வெட்டிடலாம். நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த பர்ஸை முடிச்சுட்டேன். மீதி இருக்கிற ஒயர்லாம் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நான் சேல் பண்ணுறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அந்த லாக் மேலே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்ன்ட்டு ப்ளூ கலரில் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து 2 ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி வச்சு மேலே இந்த ஒயருக்கு மேட்சாக ராணி பிங்க்கில் ஆம்லா பீட்ஸ் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 4 அடி செயின் வச்சு கேட்டாங்க, அதனால் இந்த மாதிரி 4 அடி செயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் 5 பர்ஸும் கேட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த 5 பர்ஸும் போட்டுட்டு ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா எனக்கு இது டைம் கிடையாது, 2 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி பர்ஸ் போட இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான் இது போடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.